ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அஷோஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஷாப்பிங் தாங்க. எந்த ஏரியாவுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். செம்ம ரஷ்ஷு தாண்டி ஒரு வேலையாக நம்ம வந்து ப்ராட்வே ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி கோயிலுக்கு தாங்க போகிறோம். எத்திராஜ் நாடு பக்கத்து சந்தில் இருக்கிற கந்தசாமி கோயிலுக்கு தாங்க போகிறோம். ஏன் போகிறோன்னா, இப்போ 48 நாளுக்குள்ளே நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம இந்த கோயிலுக்கு இன்னும் நம்ம போகலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அங்கேருந்தே நம்மளோட ஷாப்பிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட ஷாப்பிங்கை அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோபுர தரிசனம் நான் பண்ணிவிட்டு உள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்எஸ்சி போஸ் ரோடில் இருக்க சுலேகா பார்ட்டி ஷாப்புக்கு தான் நம்ம போயிருக்கோம். இப்போ ஏன் நம்ம இங்கே போயிருக்கோம்னா பேக் ட்ராப் வாங்குறதுக்காக நான் இப்போ போயிருக்கேன். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டில் வந்து பூஜாரியில் நான் பேக் ட்ராப் வந்து செட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த கடைக்கு போயிட்டு நான் பேக் ட்ராப் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த பொருள் நான் வாங்குறதுக்காக இந்த என்எஸ்சி போஸ் ரோட் வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் கிருஷ்ணனோட கால் வாங்கியிருக்கேன். அந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் கோலமாவு அண்ட் தென் அதுக்கு தேவையான அச்செல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து வெறும் காவியும் அப்புறம் அதோடய ஸ்டிக்கர் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலராக வந்து அந்த கோலத்தோட அச்செல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக பாக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. அந்த ஆயில் ஊற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் கோலமாவு அதுலேயே நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அங்கே சேல் பண்ணியிருந்தாங்க. அது ரியலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து கலர் மாவில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம பச்சரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் காவி கலர் மட்டும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் சேல் பண்ணியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் பொம்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அது எங்கே நம்ம வாங்கணும்னு பார்த்திங்கன்னா டிஆர் ரங்கா பிரதர்ஸ் அந்த கடையோட ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லா பீங்கான் பொம்மையும் அங்கே தான் விற்றுட்டு இருந்துச்சு. அங்கே ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன், ரொம்ப ரேட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போனேன், பார்த்தா அவங்களும் வந்து 3000 4000 சொன்னாங்க. பார்த்தா அது ஆக்சுவலி மண் பொம்மை கிடையாது, அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். நெக்ஸ்ட்டு ஒரு டயர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லஸ்ஸி குடிக்கலான்னு போயாச்சு. அதுக்கப்புறம் பானிபூரியும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அதையும் வாங்கிட்டு பேக் டு அந்த கடைக்கே வந்துட்டு நான் கிருஷ்ணர் பொம்மையும் அங்கேருந்தே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்னென்ன ஃப்ரூட் வாங்கினேன்னா ஆப்பிள், கஸ்டர்ட் ஆப்பிள் வாங்கினேன். அதுக்கப்புறம் போமோகிரானேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்மளோட வீடியோவை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேராக வீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டோம். ஏன்னா பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய வந்து ஷாப்ஸ் நிறையவே இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஜிலேபி ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் ஆட்டோக்கார்கிட்ட நான் கேட்டேன், ஸ்டாப் பண்ணுவீங்களான்னு. கண்டிப்பாக நிறுத்த முடியாது மேடம், ரொம்ப டிராஃபிக் ஆகிடும்னு சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம என்னெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் பாரிஸ்லன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த பவுச் வாங்கியிருக்கிறேன். இந்த பவுச்சு, இந்த பென்சில்ஸு அண்ட் தென் எரேசர் அண்ட் தென் ஷார்ப்னர். இது எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, நம்ம வீட்டில் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக நான் வந்து குட்டீஸை ஒரு 5 to 6 குட்டீஸை நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக இந்த ரிட்டன் கிஃப்ட்டை வந்து நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்கினோம்னு பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். இங்கே பாருங்கள், இந்த லோட்டஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் நான் வாங்கினேன். இது எதுக்காக நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேக் ட்ராப்புக்காக நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் இந்த பசுமாடும் நான் வந்து பேக் ட்ராப்புக்காக தான் வாங்கினேன். அண்ட் தென் இந்த மாலை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு இது பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த தாமரை வச்சு இந்த மாலை. ஸோ இது வந்து போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். அண்ட் தென் வந்து இது தோரணம் இந்த மாதிரி வந்து அந்த ஷாப்லேயே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இது வாங்கினேன். அண்ட் தென் கிருஷ்ணரோட பாதம், இது வந்து ஸ்டிக்கர்ஸாகவே கிடச்சிது எனக்கு பாரிஸில். ஸோ நான் அங்கேயே வாங்கிட்டேன். அண்ட் தென் வந்து மயில் தோகை மாதிரி விசிறியும் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அது ஓகே, எப்போவுமே நம்ம யூஸ்வலாக வந்து தோகை தான் நம்ம வைப்போம். ஸோ இது மாதிரி வந்து வாங்கினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி நான் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் தென் குட்டி மாலை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்ம வீட்டில் நிறைய சாமிங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வந்து மாலை வாங்கினேன். இதுதான் நான் வந்து பாரிஸில் வந்து நான் கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம வீட்டு கிருஷ்ணரை நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக காட்ட போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக காட்ட போகிறேன் நம்ம வீட்டு கிருஷ்ணரை. பார்க்கலாமா?